மருத்துவ தின நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். சாதாரண கருத்தாத ரோட்டரியினுடைய இணை சேவையானது இந்த நாளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை ரோட்டரி சங்கத்தினை சிறப்பாக வழிநடத்தி இந்த ஆண்டு காத்திருக்கின்ற செயலாளர் அவர்களை அன்போடு நாங்கள் மேடை கிடைக்கின்றோம். இந்த ஆண்டு எங்களுடைய ரீஜனல் செக்ரட்டரி ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். எங்களுடைய மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் நம்முடைய சிறப்பு விருந்தினரை மேடைக்கு அன்போடு அழைத்து செல்கின்றார்கள். நிகழ்ச்சியானது இப்படி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாக தாங்கி நாம் கருதுகிறோம். இப்படிப்பட்ட ரோட்டரி என்று சொன்னாலே தன்னலம் கருதாத சமுதாய சேவையை இந்த மாநிலத்திற்கு அளித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ரோட்டரி. பல்வேறு விதமான சமுதாய மாற்றங்களை இந்த சமுதாயத்திற்கு அளித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இந்த நாளிலே திருவண்ணாமலை ரோட்டரி சங்கம் என்று சொன்னாலே ஒரு சரித்திர புகழ் வாழ்ந்தது என்று சொல்ல முடியும். 35 ஆண்டு காலமாக 35வது தலைவராக இந்த நாளிலே டாக்டர் சாய் பிரசன்னா அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். 34 தலைவர்களை இந்த திருவண்ணாமலை ரோட்டரி சங்கம் கண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? பிரசிடென்ட் பிரபாகரன் அவர்களுக்கு நம்முடைய செயலாளர் அவர்கள் கால அறிவிக்க meeting called to order by President. Yes. Invocation song by Dr. Sai Prasanna. யாவிலும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மச்சாங்கே விடுத்த வாய்மொழி கேட்கணும் வெற்றி வேண்டினேனுக்கு அருளினள் காளி தடுத்து நிற்பது தெய்வதமேனும் சாருமானுடரும் ஆயினும் மகை படுத்து வாய்ப்பள் அருட்பெரும் காளி பாரில் வெற்றி எமக்குருமாரே பாரில் வெற்றி எமக்குருமாரே எண்ணும் எண்ணங்கள் யாவிலும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணுமாறுயிரும் என நின்றாள் கண்ணுமாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கு எனக்கு அருள் செய்தாள் காளித்தாய் இங்கு எமக்கு அருள் செய்தாள் மண்ணும் காற்றும் அனலும் உணலும் வானும் வந்து வணங்கி நிலாவோ மண்ணும் காற்றும் அனலும் உணலும் வானும் வந்து வணங்கி நிலாவோ விண்ணுளோர் பழிதேவ செய்வாரோ வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே. இந்த அழகிய பாரதியார் பாடலில் காளி என்று பாரதியார் விழிப்பது காக்கும் ஒளியாகிய கடவுளை இன்று நல்ல நாளாக அனைவருக்கும் அமையட்டும். வணக்கம். மெய்மறந்தோம் குடியரசுடைய தலைவர் உண்மையாகவே இந்த 365 நாட்களும் தன்னுடைய பணி இந்த பேண்டமிக் பீரியட்ல இந்த கொரோனா காலத்துல சிறப்பு முழுமையாக நடத்தி உண்மையிலே சிறப்பான நிலையை அடைந்திருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் ரோட்டரி சங்கத்தை சிறப்பாக வழிநடத்திய எங்களுடைய அன்புக்குரிய தலைவர் ரோட்டரியன் பிரபாகரன் அவர்களை அன்போடு வரவேற்பவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த 35ஆம் ஆண்டு தலைவராக பொறுப்பேற்க உள்ள நம்முடைய ரோட்டரி சங்கத்தின் திருவண்ணாமலை ரோட்டரி சங்கத்தின் தலைவராகிய டாக்டர் சாய் பிரசன்னா அவர்களையும் மற்றும் இதற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள நம்ம மாவட்டத்தின் அமைச்சர் வேலு அவர்களுடைய மகனாகிய டாக்டர் கம்பன் அவர்களையும் மற்றும் இந்த ரோட்டரி சங்கத்தின் பிடிஜி சம்பத்குமார் சார் அவர்களையும் மற்றும் மாவட்ட
கல்வி அலுவலர் அவர்களையும் இங்கே கூடியுள்ள முன்னாள் தலைவர்கள் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பத்திரிகையாளர் மற்றும் திருவண்ணாமலை நகரத்தின் பெருந்தலைவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ரோட்டரி சங்கமானது கடந்த 34 வருடமாக திருவண்ணாமலை நகரத்தில் துறைகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் வெறு சிறப்பாக செய்து முடித்துள்ளோம். வரும் காலங்களில் தலைவர் அவர்களே, உண்மையாக இது உடல் பொருள் ஆவியோடு 365 நாட்களும் தாங்கள் உழைத்திருக்கிறீர்கள். பல்வேறு பணிகள் இருக்கின்ற டாக்டர் சாய் பிரசன்னா அவர்களை அறிமுகப்படுத்தி வருகிறார். நான் ரொட்டேரியன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தோன்றின் புகழோடு தோன்றுக அகிலா, தோன்றலையும் தோன்றாமல் நன்றி என்ற தெய்வ குழுவின் திருமறைக்கு ஏற்ப பாதையில் தடைகளை கலந்து வெற்றிப்படை அமைத்து பயணித்து சாதித்தவர்கள் சிலர். அத்தகைய வழித்தோன்றலில் வந்த பெருந்தகையே, நீரானதே தான் செல்லும் வழியிலே தனக்கென்று பாதை அமைத்துக் கொள்வது போல பாதை இல்லை என்று தயங்காதே, உனக்கென்ற பாதையை நீ உருவாக்கே. பாதை இருந்தால் அதில் பலர் பயணித்திருப்பர். நீ உருவாக்கும் பாதையில் பலர் உன்னை பின்பற்ற தொடர்வார் என தன் பாட்டின் வழியை தியாகி திருமதி சரஸ்வதி பாண்டுரங்கன் அவர்கள் பின்பற்றிய வழியை, அவர் விட்டு சென்ற பணியை நான் தொடர்வேன் என சொல்லித்துக் கொண்டு 1964 நவம்பர் 7 பிரசன்னமான தங்க பெண்ணே. பிரசன்னமாகி அதிர்ஷ்டம் என்பது வாழ்க்கைக்கு உகந்ததல்ல, கடினமான உழைப்பே உயர்வான வாழ்க்கைக்கும் என எண்ணி இந்த உயர்வான வாழ்க்கைக்கு உன்னதமான துணைவராக கிடைக்கவே PDT ரொட்டேரியன் சம்பத்குமார் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். இது புது பழமொழி, அனைவரும் ஏற்றுக்கொள்கிறேன். 1987 இருவர் ஒருவராகி அறிவில் சிறந்து ஒழுக்கத்தில் உயர்ந்து மனிதன மேம்பாட்டுக்கு உழைத்து மக்கள் மனதில் நினைத்தவர்கள் சிலரே. அவற்றில் இருவர் ஒருவரான திரு சம்பத்குமார் அவர்களை கரம் பிடித்து கை நெகிழாவண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பதியர் என சொல்வதை பெருமை கொள்கிறோம். மனிதர் ஆதல் அரிதே, மனிதர் ஆயினும் கூங்குருடு செவிடி பேடி நீங்கி பிரித்தல் அரிதே என்றார் அவை. உலக மக்கள் தொகையில் தன்னுடைய மருத்துவ பணியை மேற்கொண்டு 25,000 குழந்தைகளை தன் கையில் ஈன்றெடுத்த மக்களை பெறா மகராசி, மக்களை பெறா மகராசி. அரிய மனித செல்வங்களை ஈட்டிய காப்பாற்றி தந்த மருத்துவர் என்னும் பெருமையை கொண்டவர் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஈடு இணையில்லா மருத்துவர். தன் வாழ்நாள் முழுவதும் மருத்துவ சேவையை அர்ப்பணியாக கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டும் இந்திய மருத்துவ கழகத்தில் இணைந்து கடந்த 2 வருட காலமாக இணை செயலாளராக பணியாற்றி வருவர். புன்னகை அரசு, மருத்துவர் அல்ல, புன்னகை அரசியே. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அவர் சித்த முகத்தை கண்டாலே எந்த விதமான நோயும் போய்விடும். அதற்காகவே அவர்கள் நாடி வருகின்றனர். புன்னகை அரசியே. ஆனால் இதில் ஒன்றுக்கு சிறந்த ஆசிரியராகி செயலாற்றி பல பாராட்டுகளை விருதுகளை பெற்றவர். இது மட்டுமல்ல என்னுடைய வேட்கை, இது மட்டுமல்ல என்னுடைய வேட்கை. நடனம், இசை, பயணம் போன்றவற்றில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னையும் புத்துணர்ச்சி அடைய செய்து கொண்டு தன் குடும்பத்தார் தன்னை சுற்றியுள்ள சமூகத்தையும் புத்துணர்வு அடைய செய்து மகிழ்ச்சி கண்டவர் இவரே. அஷ்டத்திக்கு என்னும் இதழில் முக்கிய பங்கு வகித்து 8 திசையிலும் தன் திறமை நிலையை நாட்டியவர் இவரே. ஆணும் பெண்ணும் நிகழ்ந்து கொள்வதால் அறிவில் நோங்கி இவ்வையகம் தழைக்குவான் என்றான் பாரதி. திரு சம்பத்குமார் அவர்கள் சுகாதாரத்துறை தலைவராக இருந்த போது வெளிவந்த சுகாதார அறிக்கைத்தாளான சமூக பத்ராவில் முக்கிய பங்கும் தன் கணவரான திரு சம்பத்குமார் ஆளுநராக இருந்த போது 2011-2012 ஆண்டில் மாவட்ட அறிக்கைத்தாளான ரீச்சின் ஆசிரியராக பணியாற்றினார். கடந்த 10 வருடங்களாக தன்னை ரோட்டரி சங்கத்தை இணைத்துக் கொண்டு சுகாதாரம், குடும்ப இணைப்புகள் நிகழ்ச்சி எல்லாத்திலும் சிறந்த கோ சேர்மனாக செயலாற்றியவர் இவரே. 32-30 சொல்லிக்கொள்ள அவருக்கு பெருமையோ இல்லையோ எங்களுக்கு பெருமை என்னும் முதல் பண்பினை என்னும் புகழை அடைந்த எங்கள் மருத்துவர் மற்றும் சிறந்த ஆளுநர் திரு சம்பத்குமாரை சேர்ந்து இணைந்த கைகளாக உலகம் முழுவதும் சேவை செய்த சிறந்த தம்பதியர் என்று சொல்லிக்கொள்ள நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க இவர் 2011 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஸ்ரீலங்காவில் நடந்த போரால் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு ரோட்டரி கிளப் நடத்திய தன்வந்திரியில் பங்கேற்றதை பெருமிதமாக கருதுகிறார். இதன் மூலம் அவர் தலைவராக 2012, 2013 மற்றும் 2014 பதவி ஏறினார். தன்வந்திரி எப்போதும் அவர் மாறுக்கூட்டில் உள்ள நெருங்கிய இதயம் போன்றது என்று எப்பொழுதும் கருதுகின்றார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கேற்ப கலாட்டா எனும் மாநாட்டில் முக்கிய பங்கு வகித்த முதல் பெண்மணி ஆவார். இதில் சிறப்பாக பணியாற்றி பல பாராட்டுகளையும் பெற்றவர் இவரே.
அவர் ஈடு இணை எவரும் இல்லை. இவரது விரிவான பணிகளை சொல்லிக்கொண்டே நாம் செல்லலாம். சைனா, UAE, சவுத் அண்ட் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ், யூரோப், USA அண்ட் சவுத் ஏசியா. இந்த தங்க பெண்ணிற்கு கனிஷ்கா என்னும் மற்றொரு மகனும் புவி என்னும் மற்றொரு மகளும் உள்ளனர். இன்னும் பல பொறுப்புகளை கையாண்டு கொண்டிருப்பவர், பன்முக தன்மை கொண்டவர், அதில் பல வெற்றியும் கண்டவர், சிறந்த குடும்ப பெண்மணி, சிறந்த மருத்துவர், சிறந்த மனைவி, சிறந்த ஆளுநர் திறமையை சொல்லிக் கொண்டே போகலாம். நேரமோ குறைவு, அதெல்லாம் நான் நோக்கிறேன். இது மட்டுமின்றி தான் உழைத்ததில் தன்னலம் கருதாமல் பிற நலன் நோக்கி உதவிய கரமே இவர். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் PDG ரொட்டேரியன் திரு சம்பத்குமார் அவர்களும், ரொட்டேரியன் டாக்டர் சாய் பிரசன்னா அவர்களும் லெவல் 2 மேனேஜ் டோனராக இதுவரை $30,000 வழங்கியுள்ளனர். 2012 வரை மட்டுமே வழங்கியுள்ளனர். ரோட்டரி அறக்கட்டளை இவருடைய பங்களிப்பு ஏராளம். இந்திய நாணய மதிப்பீட்டின்படி ரூபாய் 30 லட்சம் வழங்கியுள்ளனர். 2012க்கு அப்புறம் வழங்கியுள்ளதை கணக்கில் கொள்ளவில்லை. அதை கணக்கில் கொண்டால் மிக மிக ஏராளம் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். யாரும் ஊரே யாவரும் கேளு என்ற வாக்கிற்கு இணங்க செல்லமிடமெல்லாம் செம்மையும் சிறப்பும் தரும் மழை போல இந்த மாவட்டத்துக்கு சேவை புரிந்து கொண்டிருக்கும் என்னாலும் புன்னகை விளங்கும் உங்கள் திறமைக்கு வெற்றியே தலைவர். எப்பொழுதும் எல்லாருக்கும் தலைவர் பதவி என்பது ஒரு முறை கிடைப்பது மிக அரிது. ஆனால் இந்த பெண்மணிக்கும் இந்த தங்க பெண்ணுக்கும் இந்த புன்னகை அரசுக்கும் 2வது முறை கிடைத்திருப்பது என்பது உண்மையிலே அவளுக்கு அண்டாமல் ஆசை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இன்றோடு நான் பெருமைப்படுகிறேன். இப்படிப்பட்ட வெற்றி கண்ட இந்த தலைவருக்கு மகளும் சூழல் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வருகை என அழைக்கிறேன். நன்றி வீரப்பன்மணி சித்ரா பன்னீர்செல்வம் அவர்களே, நன்றி. தங்களுடைய ஆரோக்கியம் வந்து தயவுசெய்து கொஞ்சம் கை தட்டுங்க. வீட்டிற்கும் ஆண்டவர்களையும் சான்றோர்களையும் வணங்கி என் தாய் தந்தையை வணங்கி இந்த உரையை துவக்குகிறேன். 375 நாட்கள் பணி செய்யணும்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் நம்ம தங்க வழிநடத்தினர் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு வேலைகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். முதல் நிகழ்வாக ஜூலை மாதம் 6/7/2022 நமது DGN நிர்மல் ராகவன் இந்த ஆண்டு ஆளுநர் அவர்கள் தலைமையில் அனைத்து அறிஞர்கள் சங்க தலைவர் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் முன்னிலையில் மிக சிறப்பான பதவியேற்பு விழா ஜூமில் நடத்தப்பட்டது. அது காணொலி காட்சி மூலமாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வுகள் சிறப்புடன் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக 250 நபர்களுக்கு கொரோனாவை தடுப்பு மருந்தாக ஆர்கானிக் ஆல்பம் மற்றும் கொரோனா தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டது. இதில் நமது முன்னாள் தலைவர் திரு பழனி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தாக கலந்து கொண்டு நடந்தேறினார். பகிர்ந்து கொண்டார்கள். 20/8/2020 RCC பதவியேற்பு விழா ரொட்டேரியன் கவர்னர் A3231 பழனி அவர்கள் தலைமையில் RCC தண்டராம்பட்டு, கீழ்சிறுபாக்கம், மேல்செட்டிப்பட்டு, கீழ்செட்டிப்பட்டு, நவர்பாளையம் கிராமங்களில் நடத்தப்பட்டது. நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களை நமது சங்க பயிற்றுனர் ராஜபாபு அவர்கள் உதவியால் வழங்கப்பட்டது. நமது அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ரோட்டரி இன்டர்நேஷனல் உதவியும் மற்றும் நமது சங்கத்தின் பொருள் உதவியுமாக 40 லட்சம் ரூபாய் உயிர் காக்கும் உபகரணங்கள் நமது சங்கத்தின் பங்களிப்புடன் வழங்கப்பட்டது. மற்றும் 21/9/2020 கீழ்பெண்ணாத்தூர் பள்ளியில் ஈழான் அரசினர் மகளிர் உயர்நிலைப் பள்ளி திருவண்ணாமலை ஆகிய 2க்கும் நமது சங்கத்தின் மூலமாக PDG சம்பத்குமார் அவர்கள் நிதியுதவியுடன் வழங்கப்பட்டது. நிறைய படிக்கிறோம், ஆனால் டைம் வேண்டதால ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மற்றும் நமது பகுதிகளில் வசிக்கும் அதாவது சாதனை படைக்கும் சிறார்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த விருதுகளையும் வழங்கப்பட்டு வந்தது. 3/11/2020 நம்ம முன்னாள் தலைவர் M. சிவா அவர்கள் தலைமையில் சமூக உயர்நிலை படிக்கும் சிறப்பு குழந்தை பரமேஸ்வரி கல்வி பயில கேப் வழங்கப்பட்டது. நமது சங்கத்தின் உதவியுடன் நம்ம சங்க உறுப்பினர்கள் அதை பெறுவதாக வழங்கினார்கள். மாஸ்டர் திரைப்படம் காண்பிக்கப்பட்டது. மற்றும் 31/1/21 ஜனவரி அன்று 30 விழா ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் ஒகேஷனல் சர்வீஸ் மந்த் முன்னிட்டு 14 சிறந்த பணியாளர்கள், அதாவது அனைத்து துறைகளிலும் பணியாற்றி சிறந்த பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். ஆனுவல் ஸ்லாப் இன்ஸ்டாலேஷன் செய்யப்பட்டது. முப்பெரும் விழாவில் 250க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்வுக்கு முத்தாய்ப்பாய் நின்று நடத்திய நமது ரொட்டேரியன் வடிவேல் மற்றும் பொருளாதார தயாசனை அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள்.
இதில் ஒகேஷனல் அவார்டை எழுமதி ஐயா அவர்கள் சிறப்புடன் நடத்தி தந்தார். அவர்களுக்கும் நன்றி. மருத்துவமனைக்கு அளிக்கப்பட்டது. இதற்கு உதவி செய்த PG செந்தில்குமார் அவர்கள் முன்னின்றி நடத்தி தந்தார். அவர்களுக்கும் நன்றி. இந்த மாதம் போக்குவரத்து காவலர்கள் அவர்களுக்கு கொரோனாவை தடுப்பு பணிக்கோசரம் முகக்கவசம் அதை வழங்கிய மற்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி. இது தவிர்த்து ஜூலை மாதம் இரண்டு மிகச்சிறந்த பணிகள், அதை இப்பொழுது நினைவுகிறேன். 5/7/21 நமது மாண்புமிகு துணை சபாநாயகர் முன்னிலையில் நமது மாவட்ட மருத்துவக் கல்லூரிக்கு உயிர்காக்கும் உபகரணங்கள் ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள உயிர்காக்கும் உபகரணங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நமது சங்க பயிற்றுநர்கள் மற்றும் இயக்குநர்கள் கலந்து கொண்டு நன்கொடையாக வழங்கப்பட்ட நிதியில் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 28/6/21 மாண்புமிகு நமது பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் முன்னிலையில் அவர் தலைமையில் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் இணைந்து ரூபாய் 18 லட்சம் மதிப்புள்ள உயிர்காக்கும் கான்சன்ட்ரேட்டர் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நமது சங்கத்தின் பயிற்றுநர்கள், அனைத்து சங்கங்களின் தலைவர்கள், செயலாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்புடன் நடத்தி தந்தார்கள். அனைவருக்கும் நன்றி. 21-22ஆம் ஆண்டிலே பதவி பொறுப்பு ஏற்க இருக்கின்ற நம்முடைய டாக்டர் சாய் பிரசன்னா அவர்களுக்கு காலர் அணிவித்து நிகழ்ச்சியை இந்த ஆண்டிற்கான பதிவை துவக்குகிறார்கள் என்று சொல்லலாம். பின்னாடி ஒரு நிமிடம் மட்டும் செக்ரட்டரி கேட்டுங்க. தெரியல சரி சரி. இப்பொழுது பதவி பொறுப்பு ஏற்றிருக்கிற செயலாளரிடம் சார்ட்டர் ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வு இப்பொழுது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. பொருளாளர் அவர்கள் இந்த ஆண்டு பதவி பொறுப்பு இருக்கின்ற PG செந்தில்குமார் பொருளாளர் வசம் தன்னுடைய கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கின்றார்கள். நன்றி நன்றி. நிகழ்ச்சியானது தொடர்கிறது. தொடர் புனரமைப்பு நிகழ்ச்சிகளும் மறுவாழ்வுக்கான நிகழ்ச்சிகளும் நம்முடைய தலைவராக பொறுப்பேற்க இருக்கின்ற சாய் பிரசன்னா மேடம் அவர்கள், தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற சாய் பிரசன்னா மேடம் அவர்கள், அவர்தம் குடும்பத்தினர், எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சரத்குமார் ஆகியோர் கிளிநொச்சியில மிக பெரும் பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. தங்களுடைய நிகழ்வானது தொடர்கிறது மேடம். கண்ணை திறந்து பார்த்தால் நம் முன்னே கம்பீரமாக நின்றிருக்கும் இந்த அருணமாமலை வணங்கி என்னுடைய இந்த ஏற்புரையை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அழைத்த உடனே மறுபேச்சு பேசாமல் கண்டிப்பாக நான் வருகிறேன் மேடம் என்று ஒரு தமக்கைக்கு ப்ராமிஸ் பண்ணியது போல, நம்முடைய கலைஞருக்கு வாய்த்த இளைய தளபதி போல நம்முடைய அண்ணன் ஏவாவேலு அவர்களுக்கு வாய்த்த இளைய தளபதியாம் கம்பன் அவர்களை வருக வருக என்று என்னுடைய வணக்கத்தை இதற்கு முன் டாக்டர் கம்பன் அவர்களுக்கு என்னோட ஹாப்பி டாக்டர்ஸ் டே வாழ்த்துக்கள். இந்த ஊருக்கு நீங்கள் அளித்திருக்கும் அருணை மெடிக்கல் காலேஜினுடைய மேனேஜிங் டைரக்டராக நீங்கள் கண்டிப்பாக சமுதாய பணியும் இங்கிருக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாவித வசதிகளையும் செய்து கொடுத்தீர்கள் என்பதில் எங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு இடர்பாடோ ஐயமோ இல்லை என்பதையும் இங்கே பதிவு செய்து கொள்கிறோம். மற்றும் இந்த அவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய
CEO எஸ் அருள் செல்வம் அவர்கள். அதாவது அவரை நான் சென்று பார்க்கும் பொழுது பள்ளிக்கூடங்களை தத்தெடுத்துக் கொண்டு அடர் வனங்கள் மியாவாக்கி ஃபாரஸ்ட் நாங்கள் அமைக்க வேண்டும் என்று கூறிய உடனே செய்யுங்கள் மேடம் என்று எனக்கு அனுமதி கொடுத்து இந்த விழாவினை இப்படி ஒரு சிறப்பான விழாவாக மாற்றிய முதல் பெருமைக்குரியவர் அருள் செல்வம் CEO அவர்களே. அவருடன் துணையாக வந்திருக்கும் DO வேத பிரகாஷ் அவர்களே, பஞ்சாயத்து யூனியன் பிரசிடென்ட் நவநீத மார்முகம் அவர்களே, கவுன்சிலர் சாந்தி விஜயன் அம்மா அவர்களே, PTA பிரசிடென்ட் வி அப்பாதுரை அவர்களே, இன்னும் முக்கியமாக உண்மையாக மனதிலிருந்து நான் சொல்ல வேண்டும் என்றால் HM சாந்தகுமார் அவரோட டீச்சர்ஸ் டீம். நாங்கள் செய்யணும் நினைக்கலாம், ஆனால் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும், உங்க எனர்ஜி கொடுக்க வேண்டும். ஃபுல் ஆஃப் எனர்ஜி. உங்களுக்கு என்னுடைய நன்றியை இங்கே நான் சமர்ப்பிக்கிறேன். மேலும் என்னுடைய ரோட்டரி நண்பர்களை நான் வருக என்று சொல்லவில்லை என்றால் என் ஏற்புரை நிறைவாகாது. மூத்த ரோட்டரியனான கோபால் அண்ணா, மணி அண்ணா, சிவா அண்ணா, என்னுடைய ரோட்டரி அங்கத்தினர்கள், தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஜெயபால் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் கோ பிரசிடென்ட்ஸ். என்னுடைய ரோட்டரியில் என்னுடைய உறவுகள் அதிகம். எனக்கு உறவுகள் கிடைத்ததை விட 86ஆம் வருடம் நான் இந்த மண்ணிலே புதுமகளாக வரும்பொழுதே என் கணவர் ரோட்டரியனாக இருந்தார். ஆகையினாலே ரோட்டரி உறவுகள் தான் எனக்கு அதிகம். அதுபோல இன்றைக்கு கோ பிரசிடென்டாக என்னுடைய கொரோனாவாக இருந்தாலும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கோ பிரசிடென்ட்ஸ், இங்கே வந்திருக்கக்கூடிய பாஸ்ட் பிரசிடென்ட், என்னுடைய ரோட்டரி சன் அஸ்வின், கிஷன், சந்திரகுமார் ஜெயின், வேணு சார், வேற யார் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கோ பிரசிடென்ட் மூன் சிட்டி ப்ரொஃபசர் ஸ்ரீகண்ணன், ஆனி நீட்டா, என்னுடைய மற்ற ஒரு கோ பிரசிடென்ட், அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களையும் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். ஏற்புரை என்றால் மற்றொரு தரமாக எங்களுக்கு எப்பொழுதுமே எங்களுடைய ரோட்டரி சங்கத்தில் வயதானவர்கள் அதிகம். ஏனென்றால் 86 தொடங்கப்பட்ட சங்கம். ஆகையினால் பிற இடங்களில் இருந்து அப்பப்போ நாங்கள் எனர்ஜி எடுத்துக்குவோம். அப்படி எங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் இருக்கக்கூடிய நீர்த்துளி இயக்கத்தின் நீலகண்டன் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அவர்களை வருக என்று இங்கே நான் வரவேற்கிறேன். நம்முடைய அசோக் சார் அவர்கள் இயற்கையாகவே வாழ்ந்து இயற்கைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் அசோக் ஐயா அவர்களையும் வருகை என்று வரவேற்கின்றேன். என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். 86ஆம் வருஷம் தொடங்கின கிளப். இந்த கிளப்புக்கு தலைவரா 35வது தலைவரா வரதுக்கு முன்னாடி நான் என்னுடைய கணவர் சம்பத்குமாரோட இணைந்து எங்களுடைய சங்கம் 25ஆம் ஆண்டை தொடங்கும் பொழுது எங்கள் சங்கமானது டிஸ்ட்ரிக்ட் ஒரு கிஃப்ட் கொடுத்தது. ஒரு பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டரி சம்பத்குமார் அவர் தான் கவர்னர் ஆளுநராக மாவட்டம் இணைந்த மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது நான் அவருக்கு அவருடைய கிளர்க்குன்னு சொல்லணும், அந்த கிளர்க்கு வேலையை ஃபர்ஸ்ட் லேடியாக நான் பார்த்தேன். இந்த சங்கத்துக்கு இத்தனை வருடங்கள் கழித்து தலைவராக ஏன் பொறுப்பேற்க வேண்டும் என்று என்னுடைய ரோட்டரி நண்பர்கள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மிகவும் பாரம்பரியம் மிக்க இட் இஸ் எ லெஜெண்டரி சங்கம். 86ஆம் வருடம் அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட சங்கம். இந்த ஊரிலே முதல் முறையாக தொடங்கப்பட்ட ஒரு NGO, இன்டர்நேஷனல் NGO என்று சொன்னால் அது எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் திருவண்ணாமலை தான் என்பதை நான் இன்னைக்கு பதிவு செய்து கொள்கிறேன். அந்த ரோட்டரி சங்கத்தின் பிள்ளைகளாக இந்த 8 சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சமுதாய பணிகளை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய சங்கத்தின் சிறப்புகளை சொல்லிக் கொண்டு போக முடியாது. ஒரே ஒரு உதாரணத்தை இங்கு இருக்கின்ற மற்றவர்களுக்காக சொல்ல வேண்டும் என்று 58 பக்கத்துல முனிசிபல் கேர்ள்ஸ் ஸ்கூல் பார்த்துருப்பீங்க. 2000 வருஷத்துல ரோட்டரி கிளப்ல ஒரு வால் கட்டி கொடுங்க, காம்பவுண்ட் வால் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா எங்க ரோட்டரி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் கிளாஸ் ரூம்ஸா கட்டி கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய கலெக்டர் கண்ணகி அம்மா வந்து 30 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு ரோட்டரி சங்கம் இத்தனை வகுப்பறைகள் கட்டி கொடுக்கும் போது அரசாங்கம் ஏன் இன்னும் செய்யக்கூடாதுன்னு சத்துணவு கூடங்களில வழங்கினாங்க. பொதுமக்கள் பணிபுரிஞ்சாங்க. இன்றைக்கு அந்த ஸ்கூலை நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் 3500 சிறார்கள் படிக்கின்றார்கள். அதிலே முக்கிய பங்கு எங்களுடைய ரோட்டரி சங்கத்தின் வாயிலாக நடந்தது என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். ரீசன்ட் விஷயமா எங்க சங்கத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட வாழ இருக்கவில்லை எங்கள் தலைவர் பிரபாகரன் சார் அவர்கள். முந்தானியத்து வரைக்கும் எங்களுடைய கொரோனா நடவடிக்கைகள் நிறைய நடந்தன. எங்களுடைய செக்ரட்டரியால் சொல்ல முடியும்.
முந்தா நாள் நம்முடைய அமைச்சர் ஐயா அண்ணன் ஏவாவேல் அவர்கள் வந்து 18 லட்சம் ரூபாய் செலவிலே எல்லா ரோட்டரி சங்கங்கள் சார்பிலே உயிர்காக்கும் உபகரணங்களை நம்மளுடைய கவர்மெண்ட் ஜிஎஸ் கிடைச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த என்ஜிஓக்கள் நாங்கள் விளம்பரத்துக்காக வேலை செய்யவில்லை. இங்க இருக்கிற பிசினஸ் பீப்புள் we are working for our satisfaction. எங்களுடைய மன நிறைவுக்காக எங்களுடைய நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை இந்த சமுதாயத்துக்காக கொடுக்கின்றோம். ரோட்டரியில இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். We are trained to give in a disciplinary manner. We are trained to give our business skill. We are trained to give our talents. We are trained to give our treasure. அப்படின்னா நாங்க சம்பாதிக்கிறதையும் ரோட்டரி மூலமா சமுதாயத்துக்கு கொடுக்கிறோம். எங்களுடைய நல்ல எண்ணங்களை கொடுக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு பிசினஸ்ல இருந்து நாங்க சம்பாதிச்ச அறிவை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கிறோம். எங்களுடைய டைம் ரொம்ப முக்கியம். மருத்துவரா ஒரு சொல்லணும்னா டக்குனு எழுந்து போய் செய்யணும். ஒரு ஆசிரியர் இருப்பார் சங்கத்துல, எங்களோட டைமை கொடுக்குறோம். இவ்வளவு கொடுக்கறதுக்கு இந்த ரோட்டரி கிளப் அப்படின்றது ஒரு தடமா இருந்திருக்கு. அப்படி பாரம்பரியம் மிக்க இந்த ரோட்டரி சங்கத்துல 35வது தலைவரா நான் பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னொரு பதிவை நான் இங்க சொல்ல விரும்புகின்றேன். இந்த ரோட்டரி தலைவராகவோ, ரோட்டரி செயலாளராகவோ, ரோட்டரி ட்ரெஷரராகவோ இன்டர்நேஷனல் ரோட்டரியில இருந்து எங்களை நியமிக்கும் போது வெளியில நீங்க தலைவர், நீங்க ட்ரெஷரர் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஒரு 3 வருடங்களாக எங்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் ஆக வேண்டும் என்று கட்டளை வந்துவிடும். எங்களுடைய சங்கத்தவர்கள் தான் எங்களை எலெக்ட் பண்ணி அந்த பொசிஷன் கொடுப்பாங்க. நாங்க இந்த பொசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முந்தி எங்களுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்கப்படும். So what I am trying to tell is, ஒரு சமுதாய பணிகளுக்காக ரோட்டரி சங்கத்தவர்கள் எங்களை நாங்கள் அர்ப்பணித்தால் கூட we are giving our service with management skill. ஒரு பணியை எப்படி நிறைவேற்ற வேண்டும், ஒரு மரத்தை நட்டுட்டு வரக்கூடாது, அந்த மரத்தை வளர்த்து அது நிழல் தரும் வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனையை வச்சுட்டு வந்துடக்கூடாது. சொல்யூஷன் பேஸ்ட் சர்வீஸ், இதுக்காக தான் எங்களை ட்ரெயின் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதனாலதான் இத்தனை வருடங்களாக இத்தனை ரோட்டரி அன்பர்கள் இந்த தாற்பயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு ரோட்டரியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு அழகான கட்டமைப்பு உள்ளதுதான் எங்களுடைய ரோட்டரி சங்கம். அதனால்தான் கம்பன் அவர்கள் எங்களுடைய சங்கத்திலே ஆனரரி ரோட்டரி மெம்பராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். We are doing service with management skill and in a professional way, giving our time, treasure and energy. அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க சங்கத்திலே 35வது தலைவராக நான் பதவி ஏற்கவில்லை, பொறுப்பினை ஏற்கின்றேன். இத்தனை காலம் எவ்வளவு இடங்களில் என் கணவருடனும் என்னுடைய சங்கத்தவர்களுடனும் பிற சங்கத்தவர்களுடன் என்னுடன் பணி எனக்கு மனநிறைவு தரும் அளவிற்கு இருந்தது என்பதையும் பதிவு செய்து கொள்கிறேன். இருந்தாலும் இந்த ஒரு வருடம் என்னுடைய அபிஷியல் பீரியட், ரோட்டரியில மட்டும் எல்லா பதவியும் பொறுப்பும் ஒரே வருடம் மட்டும்தான். யாரும் அதற்கு மேல் எந்த பொறுப்பையும் வகிக்க முடியாது. இது ஒரு அழகான தத்துவம், அதை பற்றி பிறகு சொல்கிறேன். அப்படி எனக்கு கிடைத்த இந்த ஒரு வருடத்தை இந்த சமுதாயத்திற்கும் இளைய சமுதாயத்திற்கும் ஏழை என்னுடைய ஊரை சார்ந்தவர்களுக்கும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கும், எதற்காக உலகத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னார், ரோட்டரி இஸ் த டிக்கெட் டு த ஹோல் வேர்ல்ட். நான் ரொட்டேரியன் என்று சொல்லிக்கொண்டு யூஎஸ்ஏல இறங்கலாம், யூரோப்ல இறங்கலாம், நாகாலாந்து இறங்கலாம், எங்க வேணா இறங்கலாம். ஒரு ஃபோன் கால் நான் பண்ணா போறோம், அங்க இருக்க ரோட்டரி சங்கத்துல வந்து எல்லாமே நான் ஹெல்ப் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் சங்கத்துல தான் நான் பதவிக்கு வைக்கிறேன். அபிஷியலா இந்த தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு தூரம் இதை நான் ஏன் சொல்றேன்னா, இங்க நிறைய பேர் கட்சியில இருந்து வந்திருக்கீங்க, பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்கீங்க, எல்லா இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆனா ஒரு இடத்தை சார்ந்து வேலை செய்கிறீர்கள். தமிழ் தெரிந்தால் மாநிலத்தில் சிறந்த அரசியல்வாதிகளாம், ஹிந்தி தெரிந்தால் டெல்லி வரை அரசியல்வாதியாகலாம். ஆனால் நீங்கள் ரொட்டேரியன் ஆனீர்கள் என்றால் you become a global citizen. ஆகினாலே எல்லாரும் எங்களுடன் சேர்ந்து சமுதாய பணிகளை ஆற்றுங்கள். எத்தனை 8 சங்கங்கள் இருக்கின்றன. இங்கு ரோட்டரி அல்லாதவர்கள் எங்களுடைய சங்கத்தை வந்து சார்ந்து கொண்டு எங்களுடன் சேர்ந்து சமுதாய பணிகளை ஆற்றுங்கள். முந்தா நாள் அண்ணன் ஏவாவேல் அவர்கள் ஒரு அழகான கூட்டத்தை கலெக்டரேட்டில் கூட்டினார். ரோட்டரி சங்கம், வணிகர் சங்கம், ஆசிரியர் சங்கம் மற்றும் ஏனைய அத்தனை இடங்களில் இருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்த ஒரு டாப் மோஸ்ட் குழுவை அமைத்தார் அண்ணா அவர்கள். அவருடைய கனவு என்னவென்றால், மிகவும் அழகான, தத்ரூபமான, ரசிக்கத்தக்க, உபயோகமான அருளையை உருவாக்குவோம். இந்த சமுதாயத்திலே
அருணையையும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல, ஏன்னா அவரோட மண்ணின்களா இருந்தாலும் அவருக்கு நெஞ்சுக்கு இணக்கமான டிஸ்ட்ரிக்ட் இதுவாக எப்படி இந்த டிஸ்ட்ரிக்ட பெரிய அளவு கொண்டு வரலான்னு ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். அந்த கூட்டத்துக்கு எங்களை போன்றவர்கள் அணியாக இருந்து உதவி செய்வோம் என்பதை இங்கே பதிவு செய்து கொள்கின்றேன். இன்று இந்த நாளிலே நானும் என்னுடைய டீமும் பதவி ஏற்கின்றோம். நேரம் காலம் கருதி என்னுடைய செக்ரட்டரி அவர்கள் பேர்ந்து நிலையினர், பன்னீர்செல்வம், ட்ரெஷரர் செந்தில்குமார் உள்ளிட்ட போர்ட் மெம்பர்ஸ், அப்படி போர்ட் மெம்பர்ஸ் எழுதிச்சுங்க. கொரோனாவுக்காக நாங்கள் சிலரை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம், SOP புரோட்டோகால் படி. ஆகையினாலே உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய கரவொலியை நான் எதிர்பார்க்கிறேன். அவர்களை உற்சாகப்படுத்தி சமுதாய பணிகள் செய்யும். இந்த கரவொலி தலைவராக எனக்கு தேவையில்லை, பட் I need it for my team. Welcome my dear team. நாங்கள் அனைவரும் உங்கள் அனைவருடன் சேர்ந்து கைகோர்த்து அமர்கொள்ளும். எங்களுடைய பணிகளை இன்று முதல் மனசாட்சி ரீதியாக மனசுக்கு பிடித்த வகையிலே சொல்யூஷன் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சர்வீஸ் we will be offering என்பதை சொல்லிக்கொண்டு கடைசியாக என்னுடைய தமிழ் மேடைகளிலே கண்ணாட்சி அண்ணன் அவர்கள் அறிமுகப்படுத்தின தம்பி கம்பன் அவர்களுக்கு உங்கள் வரவு என்னுடைய ஸ்டாண்டர்ட், எங்கள் கிளப்போட ஸ்டாண்டர்ட் உயர்த்திற்கு ரொம்ப நன்றின்னு மறுபடியும் பதிவு செய்து கொண்டு கடைசியாக என்னுடைய குடும்பத்தவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு அமர ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்னையாகவும் தமக்கையாகவும் இருக்கின்ற உஷா கல்யாணி மேடம், என்னுடைய சன்-இன்-லா அண்ட் என்னுடைய கணவர், அவர் கரம் பிடித்து வழிநடத்தி என்னை போர் முனைக்கு வரைக்கும் கொண்டு சென்றவர் PTG சம்பத்குமார் அவர்களுக்கு நான் என் அரசியல் சார்ந்தவனாக இருந்தாலும் என்னுடைய பாட்டி சரஸ்வதி பாண்டுரங்கம், டெப்டி மேயர் ஆஃப் சென்னை, 3 times MLC in காமராஜர் கவர்மெண்ட், அந்தமோட பேத்தி நீங்க நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட பூர்வீகம் யாருக்கும் தெரியாது. அந்த குடும்பத்திலிருந்து வந்தாலும் அந்த பணிகளை எனக்கு பிடித்தவாறு சர்வீஸ் பண்ணி என்னை அனுமதித்த என்னோட கணவராகிய PTG சம்பத்குமார் அவர்களுக்கு ஒரு மனைவியாக என்னுடைய சிறப்பு காட்டிய உங்கள் அனைவர் சார்பாகவும் இந்த பொறுப்பினை நல்ல முறையில் வகிப்பேன். உங்கள் அனைவரையும் அரவணைத்து அன்பினாலே அரவணைத்து நடத்தி கொண்டு செல்வேன் என்று கூறிக்கொண்டு, எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு, துணிந்து விட்டோம், எங்கள் பாதை திறக்கப்பட்டது, நடந்து புதிய பாதைகள் சுமைப்போம். இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்காக, மழலைகளுக்காக, அதனால்தான் நாங்கள் பணிகளை தேர்ந்தெடுத்தோம், சிஓவிடம் சென்று பேசினோம், குறுங்காடு திட்டம் அமைத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம் என்று சிறப்பான ஒரு வரவேற்புரை வழங்கிய நம்முடைய நாடுடைய தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் K. சாய்கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது முன்னாள் தலைவர்களையும் செயலாளர்களையும் பொருளாளர்களையும் கௌரவம் சார் மாஸ்க் கொஞ்சம் கேட்டீங்களா? மாஸ்க் கட்ட சொல்லாதீங்க. யாரையும் மாஸ்க் கட்ட சொல்லாதீங்க. செக்ரட்டரி சார், ட்ரெஷரர் சித்ரா அவர்கள் நிறைவு பரிசினை வழங்குகிறார்கள். ரொட்டேரியன் அண்ட் சித்ரா பன்னீர்செல்வம் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி அன்னாரோட கௌரவப்படுத்துகிறார்கள். நன்றி. அரசு உயர்நிலைப்பள்ளியின் வளர்ச்சிக்கு உத்வேகத்தை அளிக்க வந்திருக்கும் இளம் கதைகளை பாய்ச்ச வந்திருக்கும் உதயசூரியனாக வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் அவர்கள் திரு ஏவா கம்பன் அவர்கள் ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறோம்.
மாவட்ட முதன்மை கல்வியாளர் ஐயா அவர்களையும், மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களையும் மற்றும் ரோட்டரி கிளப் அனைத்து பிரமுகர்களையும் வருக என வரவேற்கிறோம். எங்கள் பள்ளி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு முழுமைப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். இப்போ எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ ரோட்டரி கிளப் மூலயமா இங்கே ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சேர்க்கறதுக்கு ஒரு உத்வேகமாகவும் வழிகாட்டியாகவும் ரோட்டரி கிளப் மூலமாக எங்களுக்கு வந்திருக்கு. மேலும் எங்கள் பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சாலை வசதி மற்றும் காம்பவுண்ட் வசதி எங்களுக்கு வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை தொகுதியுடைய நிரந்தர எம்எல்ஏ அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கு நிறைய தளவாடங்கள், இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற பெஞ்சு டெஸ்க் பார்த்தீங்கன்னாவே இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற அவர் வழங்கிய தளவாட பொருட்கள் தான். இப்போ இருந்தாலும் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாலை நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, அந்த சாலை எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சுற்றுப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதனால அதை கொஞ்சம் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கோரிக்கை மனுவை பள்ளியின் சார்பாகவும் எங்களுடைய சிஓ சார் ஐயா சார்பாகவும் ஐயா அவர்களிடம் நான் வழங்குகிறேன். எங்களுக்கு கட்டாயம் சாலை வசதியும் காம்பவுண்ட் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். தங்களுடைய பங்களிப்புக்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர் அடுத்து வாழ்த்துறை பேச இருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் ஏவா அமன், இந்த மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் மற்றுமுள்ள ரோட்டரி சங்க தலைவர் மற்றும் செயலாளர் உள்ளிட்ட அனைவரையும், இங்கு கூடியுள்ள அனைவரையும் நான் முதலில் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வானது மிகவும் சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரொட்டேரியனுடைய பணி பற்றி நம்முடைய அம்மா அவர்கள் கூறினார்கள். பொதுவாக ஆசிரியர் பணி அறப்பணிவாங்க. அதே போல அந்த பணி பல பணிகள் நம்முடைய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் இயக்கப்படுது. நான் வாழ்க்கையில் வந்தபோது எது பெற்று போகிறது கிடையாது. நம்முடைய பணிகள் ஒரு பணிகள் மற்றவருக்கு, அதுதான் நம்ம எடுத்து வாழ்க்கை. ஆகவே இந்த பணியானது ஒரு கடவுளுக்கு இணையாக அவருக்கு செய்யும் பணியாக நீங்கள் கருதி இந்த பணியை நீங்கள் தன்னலமற்ற சேவையோடு செய்ய வேண்டும். அதன் மூலம் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தில் தன்னுடைய குழந்தைகள் எல்லோரும் அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சேவை செய்யறவங்க பாருங்க, அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணம் பொருள் இருந்தாலும் நம்முடைய பணி மற்றவர்களுக்கு இல்லை என்றால் அது ஒரு முழுமையை நிறைவேற்றாது. ஆகவே இந்த ரோட்டரி சங்கமானது ஒரு தன்னலமற்ற ஒரு பணியை இந்த நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மட்டும் அல்லாமல் பல இடங்களில் செய்வதாக நம்முடைய அம்மா கூறினார்கள். ஆகவே இந்த பணி இந்த வருடம் உங்களுடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதன் மூலமாக பல ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்துடைய கல்வியாளர்களுக்கு நன்றி. அடுத்து நமக்கு மத்தியிலே வாழ்த்துறை வழங்க அடியோருக்கு இணைய காலை வணக்கம்.
இன்றைய தினம் இந்த அருமையான நன்னாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர்கள் நம்முடைய மருத்துவத்தை துறையை சார்ந்த மருத்துவர்கள், அவருக்கிடையே பணியாற்றுகின்ற அனைத்து நிலை ஊழியர்களாகவும். எனவே இன்றைய மருத்துவ தின வாழ்த்துக்களை குறிப்பிட்டு தொடங்கும் போதே நம்முடைய ரொட்டேரியன் சங்கர் சார் சொன்னார், நாம் எல்லாம் என்று கூடி உங்களை எல்லாம் சந்திக்கிறோம், அதை இறைவன் கொடுத்த வரம் தான். அந்த வகையில் நமக்கு இதையெல்லாம் பெருமை சேர்க்க வேண்டும். இந்த விழா நடத்துவதற்காக சுமார் ஒரு 5 மாதங்களுக்கு முன்னால், ஒரு 4 மாதம் இருக்கும், அதற்கு முன்னால் நம்முடைய டாக்டர் சிஸ்டர் சாய்பிரசன் அவர்களும் எங்களுடைய முன்னாள் நேர்வு உதவியாளர் திரு ஆறுவர் சார் அவர்களை எங்களை அணுகிய பொழுது தாராளமாக செய்யுங்க, எங்களுடைய பள்ளிகள் எல்லாம் ஏற்கனவே நிறைய கிளப்லாம் செய்திருக்காங்க, நீங்கள் குறுங்காடுகள் என்ற திட்டம் வைத்துள்ளீர்கள், அந்த குறுங்காடுகள் திட்டம் எங்கள் பள்ளியை மேலும் வளமாக்க வேண்டும் என்றும் செழித்தோங்க வேண்டும் என்று சொன்னேன். அதே போல் அவர்களும் இருக்கின்ற வேலையை விட்டு உண்மையே டாக்டர்லாம் எவ்வளோ வேலை இருக்கும், என்கிட்ட வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்து 1 மணி நேரம் ஒதுக்கி 3 தடவை வந்து எங்களை சந்திச்சாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்முடைய அரசு பள்ளிகள் மேலும் தலைதோங்க வேண்டும் என்றால் இது போல சர்வீஸ் மைண்ட் உள்ள ரோட்டரி கிளப் எல்லாம் வரணும்னு வரணும். ஏற்கனவே நிறைய ரோட்டரி கிளப்ல நிறைய பள்ளிகள்லாம் செய்திருக்காங்க. இப்போ பெஞ்ச் சொன்ன அது போல ரோட்டரி கிளப் நிறைய பெஞ்சு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பள்ளிக்கும் சீரமைச்சிருக்காங்க. இவையெல்லாம் நம்ம இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆசிரியர்கள் தகவலை நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா உங்க மூலியமா வருதோ இல்லையோ ஆசிரியர் மூலமா எங்களுக்கு வரும். ஏற்கனவே சொன்னீங்க ஐகுளத்தில் பணிபுரிகின்ற சகோதரி அணி ஆசிரியர் வந்து எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. அதே போல திருமதி பன்னீர்செல்வம் இவங்க அவங்களும் தகவல் கொடுப்பாங்க. இதுபோல் ஆசிரியர்கள் மத்தியிலும் எங்களுக்கு அந்த நீங்கள் செய்கின்ற பணிகள் எல்லாம் எங்களுக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக எங்களுக்கு தகவல் வந்தே கொண்டிருக்கிறது. எனவே மற்றும் சங்கர் சார் சொல்லும் போது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் டெஸ்ட் நடத்ததா சொன்னாரு. அதற்கு நான் மட்டுமே காரணம் அல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்களுக்கு கீழே பணிபுரிகின்ற மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் துணை ஆய்வாளர் குமார், அந்த டீச்சர்ஸ் டீம் இருக்காங்க, 100 பேர் வேலை செய்தாங்க. செய்யாறு, ஆரணி, வந்தவாசி எல்லாம் ஆன்லைன் தான், கம்ப்ளீட்டா ஜூம் மீட்டிங் தான், அது போல கான்டாக்ட் பண்ண தான் செய்தோம். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பால் இந்த கல்வி ஆண்டு இது போல டெஸ்ட் நடக்கணும். அதே போல இன்னொன்று சொன்னாங்க, பெஞ்செல்லாம் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் தான். இதெல்லாம் வரலாற்றுல கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தூய்மை அறநிலையுடைய நாயகன் டாக்டர் ஏவா கம்பன் அவர்கள் பள்ளிகளுக்கெல்லாம், அரசு பள்ளிகளுக்கெல்லாம் ஏன்னா நான் தலைமை ஆசிரியர் இந்த பதவிக்கு வந்திருக்கேன், கீழ்மட்ட அளவிலிருந்து பணிபுரிந்த மேல வந்திருக்கேன். ஒவ்வொருடைய கஷ்டமும் என்ன தெரியும், அரசு பள்ளியுடைய மாணவ நிலைமை என்ன தெரியும், அவருடைய பெற்றோர் நிலைமை என்ன தெரியும், ஆசிரியர் நிலைமை என்ன தெரியும். எனவே அதை நன்குணர்ந்து நாங்கள் செயலாற்றும் பொழுது, துக்கினம் இந்த பள்ளியில் பணிபுரியும் பொழுது இவர்கள் பள்ளிக்கு துணிவுதலை வந்துள்ளார்கள். ஆமா, சாதாரண விஷயம் இல்லை. அப்ப எந்த பதவியும் கிடையாது. ஆனா அந்த நேரத்திலேயே வந்து இந்த ரோட்டரிகளுக்கு வந்து நோட்ல கொடுத்திருக்காரு. பள்ளியில கொடுக்கும்போது சாதாரண முதல்ல சின்ன நோட் தான் கொடுத்தாங்க, அப்புறம் தான் பெரிய நோட்டு கொடுத்தாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா லாங் சைஸ் நோட் கொடுத்து எவ்வளவு கேட்டாலும் கொடுத்தாரு. நான் பணிபுரிந்த பள்ளியில நான் சொல்லி விடுவேன், அவரே அவருடைய திருக்கரங்களால் வந்து கொடுத்திருக்காரு. அப்பவே வந்து பில்டிங் கொடுத்திருக்காங்க, துறைக்கு கேட்டோம், கிளாஸ் ரூம் கொடுத்தாங்க. அதே காம்பவுண்ட் அவங்க வந்து ஒரு 150 மீட்டர் கொடுத்தாங்க. எனவே ஆட்சியில் இல்லாத போதே அப்படி செய்யறாங்க. இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கிறதால கண்டிப்பா அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் கேட்டாரு, செய்வானுங்க. இதை விட முக்கியமான கட்டம் என்னவென்றால், நமக்கு வந்து முதல் சிஸ்டர் சொன்னாங்க ஆய்வு கூட்டம், அந்த ஆய்வு கூட்டத்தில் சொல்லிக்கிறது பெருமை அடைகிறேன். நான் என்னவென்றால் முதல் ஆய்வு கூட்டம் நடக்கும் பொழுது நான் வந்து எனக்கு எந்த வசதி வேணும் அந்த வசதி வேணும்னு சொன்னேன். அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில பார்த்துக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை. நீங்க கற்றல் கற்பித்தல் பணியை மிக சிறப்பாக எடுத்து செல்லுங்கள், நாம் இதை பண்ணிடலாம். எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. அதுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்து எடுத்துக்கலாம். என்னை இப்ப சொல்றேன், பெருமையா சொல்றேன், வந்து இந்த குறுகிய காலத்திலேயே ஏறக்குறைய திருவண்ணாமலை நகராட்சி மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கு 4 கட்டங்களாக ஒவ்வொன்றும் குறைந்தபட்சம் 3 கோடி, மொத்தம் ஒரு 15 கோடி இருக்கும் அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இவர் அன்னைக்கு காலையில் வரும்போது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடத்தை பேசி, மற்றவர்களை பேசி இந்த ஆண்டு எப்படியாவது ஒதுக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. 4 கட்டமாக பண்ணியிருக்காங்க. அதற்கான ப்ரொபோசல் கொடுத்துட்டோம், எடுத்துட்டு அவ்வளோ பெரிய ப்ரொபோசல் ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பள்ளிக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. அந்த பள்ளி மட்டுமல்ல,
அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா 8 தொகுதியும் என்னுடைய தொகுதி. அவர் சொன்னோம் 8 தொகுதி. ஏன்னா நான் போகும்போது கையில ப்ரொபோசல் எல்லாமே எடுத்துட்டு போகணும். அனைத்து தொகுதி நாங்கள் தொகுதியாக பிரிக்கல. மொத்தம் நமக்கு 2200 அரசு பள்ளிகள் இருக்குது. தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளிக்கு அந்த வகையில் நான் எடுத்துக்கொண்டு சொன்னோம். அனைத்து பள்ளிக்காரு அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா எல்லாம் செய்யலாம். அதற்கான அஜெண்டா டெய்லி கலெக்டரேட் அதை பற்றி பேசினேன். எதாக இருந்தாலும் திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக சென்று கொண்டிருக்கிறது. அவரே எங்களை பார்க்கும்போது ஒரு நாள் என்னை கலெக்டர் கூப்பிட்டேங்க, என்ன பண்ணீங்க, என்ன செய்யலாம், எந்தெந்த பள்ளி எடுத்திருக்கீங்க, இது போல அனைத்து பகுதியிலும் அவர் அந்த தொகுதி மட்டுமல்லாமல் அனைத்து தொகுதியிலும் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் பெருமை பள்ளிகள் வேண்டிய மண்ணின் மைந்தராக உள்ள நம்முடைய மாண்பு அமைச்சர் இருக்கின்ற இடத்தில் நாம் நம்முடைய பள்ளி, இந்த பள்ளி கற்றல் கற்பித்தல் பணியை செய்ய வேண்டும். அதே போல ஆசிரியர்களும் அது பெருமை சேர்க்க வேண்டும். இது போல பணிக்கு நம்முடைய அமைப்பு, ரோட்டரி கிளப் அமைப்பு நமக்கு பெரும்பங்கு வைக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம மாணவர்களை சந்திக்கல, கடந்த 1.5 ஆண்டா சந்திக்கவே இல்லை. கடைசியா 10-12 வகுப்பு மட்டும் மாணவர்கள் சந்திக்கும். அப்ப அது பார்க்கறதுக்கு நமக்கு தேவையான ஆன்லைன் கிளாஸ் வந்து போன் தேவைப்படுது, டிவி தேவைப்படுது. இதெல்லாம் மீறி கல்வி தொலைக்காட்சி என்று நமக்கு இந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார்கள். அந்த கல்வி தொலைக்காட்சி 1 முதல் 12ஆம் வரை திட்டங்கள் செயல்பட்டு தினமும் நடத்தி வராங்க. இது போல பசங்களுக்கு என்ன தேவையோ நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா இந்த தொண்டுள்ளம் சார்ந்த நிறுவனங்கள் நம்முடைய ஏழைப்புற மாணவர்களுக்கு வசதி செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. எனவே நமக்கு என்ன தேவையோ அதை அணுகினால் கண்டிப்பாக அவர் செய்திருக்காங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள் அந்த ரோட்டரி அமைப்பு நிறைய செய்திருக்காங்க. எனவே இந்த வாய்ப்பை நம்முடைய அரசு பள்ளி ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் பயன்படுத்த வேண்டும். எனவே உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்வது என்றால் இங்க வந்துள்ள ரோட்டரி கிளப் மெம்பர்கள் எல்லாம் நம்முடைய மாவட்டம் மேலும் செலுத்த வேண்டும் என்றால் அரசு பள்ளியை கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களால் முடிந்த உதவி செய்தால் நம்முடைய மாணவர்கள் கண்டிப்பாக நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு பெருமையடைகிறேன். எனவே நீங்கள் மேலும் இந்த பதவியை பயன்படுத்தி நம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நிச்சயமாக நாங்கள் நடைத்தறிகள் அழைக்கின்றோம். சரி, திருவண்ணாமலை ரோட்டரி சங்கத்தின் ரோட்டரி ஆண்டு 21-22ஆம் ஆண்டிற்கான நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவுக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். திருவண்ணாமலை ரோட்டரி சங்கத்தின் 2021-22ஆம் ஆண்டிற்கான தலைவராக டாக்டர் சாய் பிரசன்னா மேடம், செயலாளராக ரொட்டேரியன் பன்னீர்செல்வம் அண்ணா, பொருளாளராக ரொட்டேரியன் செந்தில்குமார் மற்றும் போர்ட் ஆஃப் டைரக்டர் அவென்யூ சேர்மன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரோட்டரி மாவட்டம் 32-31 தலை சிறந்த சங்கங்களில் ஒன்றான திருவண்ணாமலை ரோட்டரி சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக தனது சமுதாய பணிகளை திறம்பட செய்து வருகின்றது. கல்வி, மருத்துவம், நலிந்தோருக்கு தொழில் உதவி, சாதனையாளர்களை கௌரவித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உறுப்பினர் வளர்ச்சி என அனைத்து துறைகளிலும் தனது சேவையை விரிவுபடுத்திக் கொண்டே செல்கின்றது. இச்சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் ரோட்டரியின் பரமான ரோட்டரியின் பிடிஜி சம்பத்குமார் ஆகியோர் சங்கத்தின் தூண்களாக இருந்து இச்சங்கத்தை வழிநடத்தி செல்கின்றனர். இந்த சமயத்தில் இந்த சங்கத்தை சென்ற ஆண்டு இக்கட்டான இந்த காலகட்டத்தில் மிகவும் திறம்பட வழிநடத்தி சென்ற தலைவர் ரொட்டேரியன் பிரபாகரன், செயலாளர் ரொட்டேரியன் நன்றி தங்களுக்கு. தலைவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். நான் அறிமுகப்படுத்த இருக்கும் பெருந்தகை ஒரு 40 வயது இளைஞர், பல இளைஞர் கூட்டங்களின் தலைவர், மாண்புமிகு அமைச்சர் திரு ஏவாவேலு, திருமதி ஜீவாவேலு அம்மையார் ஆகியோரின் தவப்புதல்வனாய் பிறந்து திருமதி காயத்ரி அவர்களின் கரம் பிடித்து மனம் புரிந்து நறுமுகை என்ற அழகும் அறிவும் கொண்ட மகளை இல்லறத்தின் நல்லறமாய் பெற்றவர், நற்பயனாய் பெற்றவர். பள்ளி படிப்பை சென்னை SBOA பள்ளியிலும், MBBS மருத்துவ படிப்பை ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்திலும் பயின்று முத்தாய்ப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நீரிழிவு நோய் சிகிச்சைக்கான பட்டயமும் பெற்றவர்.
ஆர்வ இயக்குனராய் இவர் தொட்டது எல்லாம் துலங்கியது, கை வைத்தது எல்லாம் வளர்ந்தது. இவரது ஆளுமையை கண்டு பதவிகள் இவரை வட்டமிட்டன, பொறுப்புகள் இவரை தொட்டுவிட்டன. தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷனின் மாநில துணைத் தலைவராகவும் டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் அசோசியேஷனின் மாவட்ட தலைவராய் இவர் நடத்தி காட்டிய போட்டிகள் பல, சாதனைகள் பல. திமுக மருத்துவர் அணியின் மாநில துணைத் தலைவராய் இவர் நடத்திய மருத்துவ முகாம்கள் எண்ணிலடங்காதவை. தூய்மை அருணையின் ஒருங்கிணைப்பாளராய் இவர் நட்ட மரங்கள் காலம் முழுதும் இவர் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கும். எங்கள் திருவண்ணாமலை ரோட்டரி சங்கத்தின் பெருமை மிகு கௌரவ உறுப்பினராய் ரோட்டரியின் சேவைகளுக்கு எல்லாம் தம் கரம் கொடுத்து பக்கபலமாய் இருப்பவர் இவர். பன்முகத்தன்மையாளர், மருத்துவர், கல்வியாளர், சமூக சேவகர், விளையாட்டு ஆர்வலர் என 8 திக்கும் தன் பணியால் கொட்டி முழங்கும் இவர். திரு ஏவா கம்பன் அவர்கள் இவர்தான் இன்றைய நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினர். அன்னாரை இந்த அவைக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் மாத்திரமே ஷால் அணிவிக்க தங்களை அன்போடு, பண்போடு, பாசத்தோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியானது தொடர்கிறது. ரோட்டரி கிளப் ஆஃப் திருவண்ணாமலை 35வது ஆண்டினுடைய புதிய நிர்வாக குழுவுடைய பொறுப்பாளர்களை இன்று பொறுப்பேற்கின்ற தினத்திற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மக்களின் மருத்துவராகவும் சமூக சேவையிலே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற பன்முக தன்மை கொண்ட அம்மையார், எனது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய மூத்த சகோதரியாக இருந்து வாஞ்சையாக என்னை தம்பி என்று அழைத்துக் கொண்டிருக்கின்ற திருமதி மருத்துவர் சாய் பிரசன்னா அவர்களே, அதே போல இன்றைக்கு தலைவராக அவர் 35வது மாவட்டத்துடைய ரோட்டரி கிளப்புடைய 35வது தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அவரோடு இணைந்து இந்த நிகழ்விலே ரோட்டரி கிளப்புடைய மாவட்டத்துடைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பிற்குரிய ரொட்டேரியன் திரு பன்னீர்செல்வம் அவர்களே, பொருளாளர் ரொட்டேரியன் திரு செந்தில்குமார் அவர்களே, மற்றும் ரோட்டரி கிளப்பை சார்ந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற நிர்வாக குழு உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் ஆளுநர் திருவண்ணாமலைக்கு ரோட்டரி கிளப்பின் சார்பாக பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சிறந்த பொறியாளர் ரோட்டரி கிளப்புடைய
மூத்த உறுப்பினராக இருக்கின்ற பொறியாளர் திரு சம்பத்குமார் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ரொட்டேரியன் திரு சங்கர் அவர்களே, திருமதி சித்ரா பன்னீர்செல்வம் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே வாழ்த்துறை வழங்கி கல்வியிலே இந்த மாவட்டத்தை சிறந்ததொரு மாவட்டமாக மாற்றி அதற்கு முன்னேற்றி உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய திரு அருள் செல்வம் அவர்களே, மாவட்ட கல்வி அலுவலர் வாழ்த்துறை வழங்கிய திரு வேதா பிரகாஷ் அவர்களே, ஜோனல் சேர்மன் என்விரான்மெண்ட் திரு விஷால் ஜெயின் அவர்களே, அடியண்ணாமலையுடைய பிரசிடென்ட் ஆஃப் பஞ்சாயத்து கவுன்சில் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி நவநீதம் ஆரம்பம் அவர்களே, துணைத் தலைவர் திரு ராமஜெயம் அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி சாந்தி விஜயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சென்ற ஆண்டு ரோட்டரி கிளப் எவ்வாறு சிறப்பாக பல்வேறு சமுதாய பணிகளை ஆற்றியது என்று ஒரு ஆண்டறிக்கை வாசித்தார்கள். அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாகவும் முழு உழைப்பையும் அளித்து சிறப்பாக சென்ற ஆண்டு ரோட்டரி கிளப்பை வழிநடத்திய இந்த நிகழ்ச்சியிலே சென்ற ஆண்டு ரோட்டரி கிளப் எவ்வாறு சிறப்பாக பல்வேறு சமுதாய பணிகளை ஆற்றியது என்று ஒரு ஆண்டறிக்கை வாசித்தார்கள். அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாகவும் முழு உழைப்பையும் அளித்து சிறப்பாக சென்ற ஆண்டு ரோட்டரி கிளப்பை வழிநடத்திய திரு பிரபாகரன் அவர்களே, முன்னாள் செயலாளர் திரு பாலமுருகன் அவர்களே, முன்னாள் பொருளாளர் திரு பாயா சாலி அவர்களே மற்றும் என்னுடன் இந்த நிகழ்விலே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை மிக முக்கிய பொறுப்பாக திருவண்ணாமலை ஒன்றியத்துடைய செயலாளராக விலகிக் கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் மையூர் சந்திரன் அவர்களே, நம்முடைய திருவண்ணாமலை ஒன்றியக்குழுவுடைய தலைவர் அருமை சகோதரி திருமதி கலைமணி அவர்களே, அடியண்ணாமலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் பாபு அவர்களே, திரு கலைமணி அவர்களே, இந்த நிகழ்விலே வந்திருக்கின்ற புதிதாக பொறுப்பேற்ற பல்வேறு நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களையும் பொன்னாடைகளையும் வழங்கி அமர்ந்திருக்கின்ற ரோட்டரி கிளப் திருவண்ணாமலையிலே பல்வேறு ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்ற காரணமாக விலகிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் அருமையண்ணன் திரு எஸ் கோபால் அவர்களே, அண்ணன் BR மணி அவர்களே, அண்ணன் சிவா அவர்களே, அண்ணன் பழனி அவர்களே, யாராவது ஒருவருடைய பெயரை விடுபட்டிருந்தால் மன்னித்தருள வேண்டும். நேரம் காலம் ஆகிக்கொண்டிருக்கின்றது. ஒரு 5 நிமிடத்திலே என்னுடைய உரை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு உள்ளளவே மிக்க மகிழ்ச்சி. முதலாக இன்றைக்கு மருத்துவ தினம் என்று சொல்லி எனக்கு வாழ்த்தி சொன்னார் அம்மையார் திருமதி சாய் பிரசன்னா அவர்கள். அவருக்கு என்னுடைய மருத்துவ தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களின் மருத்துவராக இருக்கிற சமூக சேவையிலும் ஒரு மருத்துவராக அவர் தெரிந்து விளங்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்மையார் அவர்கள் பொறுப்பெடுக்கும் போது அறிமுகப்படுத்தினார்கள் என்ன பணியெல்லாம் செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னால் பேசிய அன்பர்கள் கூட தெரிவிச்சாங்க ரொம்ப தெளிவாக. பொதுவாக ஒரு ஆணுடைய வீட்டிற்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்க, அது உண்மைதான். அது எந்த ஒரு சிறிதளவு மாறுபட்ட கருத்தும் இல்லை. இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மூத்தவர்கள் பெரியவர்கள் சிறப்பாக தங்களுடைய துறையில் விலகிக் கொண்டிருக்கின்ற ஆண்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு பின்னால் அவருடைய பெண்ணுன்னு சொன்னால் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். அப்படி எப்பொழுதுமே ஒரு பெண் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதான் இன்றைக்கு நடைமுறையிலே எல்லா குடும்பங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது.
இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பண்ணாலும் ஒரு ஆண் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ல் அது இங்கே மிகையாக்காது கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இவருடைய குடும்பத்தை பற்றி நான் அறிந்தவன். அதே போல அம்மையார் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகவியலாளர், சிறந்த மருத்துவர். சொன்னாங்க 25,000 பிரசவங்களுக்கு அதிகமாக சிறப்பாக இந்த நம்முடைய ஊரிலே மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். உண்மைதான். சமூகவியலாளராக நான் பார்த்திருக்கிறேன் அவரை. அதே போல சிறந்த பேச்சாளராகவும் பார்த்திருக்கிறேன். தமிழ் மீது ஆர்வம் கொண்டதாகவும் பார்த்திருக்கிறேன். இங்கதான் முதல் முறை பார்த்தீங்கன்னா கவிக்குயில் நம்முடைய அம்மையார் சரோஜினி நாயுடு சொல்லுவாங்க. இங்க கானா கோயில் நான் வந்து அம்மையார் சாய் பிரசன்னா அவர்கள் என்னடா வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணாங்க. அவங்க இன்னைக்கு தான் முதல் முறை பாடி நான் கேட்டிருக்கிறேன். அதனால சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு எந்த துறையும் எடுத்துக்கொண்டாலும் அதில் சிறப்பாக தன்னுடைய முத்திரையை பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அம்மையார் சாய் பிரசன்னா அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்வில் என்னுடன் பங்கு பெற்று ஒரு மூத்த வழக்கறிஞராகவும் சிறந்த வழக்கறிஞராகவும் முன்னாள் ஜிபியாகவும் பணியாற்றிய வழக்கறிஞர் அருமையன் பழனி அவர்கள் குறிப்பிட நான் பார்த்துட்டேன். ஏன்னா என்னுடன் வருவது நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொன்னார், நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நான் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி கலந்து கொள்கிறேன். ரோட்டரியுடைய செயல்பாடுகளை பற்றி அறிந்தவர் என்று கூறியவர். அந்த அடிப்படையில் அவர்களையும் இங்கே வரவேற்று அதே போல அவர் அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க ஏற்புரியில் எனக்கு எல்லாம் பின்புலமாக பக்கமூலமாக இருப்பவர் என்னுடைய கணவர் தான். அப்ப நான் பார்த்தேன் 2 பேரையும். அவரு பொதுவாக வந்து பெண்கள் தான் வைக்கப்படுவாங்க. ஐயா சம்பந்த அவர்கள் வைக்கப்பட்ட தலைவர்கள். அவருடைய செயல்பாடுகளை நான் அறிந்தவர், பொறியாளராகவும் சரி ரோட்டரியிலும் சரி. அந்த அடிப்படையிலே கணவன் மனைவி இருவரும் ஒரு நல்ல புரிதலோடு ஒரு அன்போடு சிறப்பான ஒரு சமூக சேவையை நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை, நம் அனைவருக்கும் பெருமை. இங்க சொன்னார்கள் சிறப்பு விருந்தினர் எதை செய்தார் அதை செய்தார். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்று நம்முடைய மாவட்டத்திற்கு பல்வேறு சிறப்புகளை பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற தான் சார்ந்த இயக்கத்திலே சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஐயா ஏவர்கள் அவர்கள் தான் காரணம். தந்தையார் அவர்கள் எங்களை அப்படி வந்து ஒரு கண்டிப்புடனும் ஒரு பாசத்துடனும் ஒரு அன்போடு எங்களை வளர்த்திருக்கிறார். அதுதான் சொல்லுவேன். நான் எங்களுடைய வெற்றி பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையார் என்னுடைய தாயார் தான். இந்த புகையெல்லாம் அவர்களை தான் போய் சேரும். நான் எனக்கு இன்னும் கேட்டீங்கன்னா அது போல பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது எனக்கு முன்னால் இருக்கின்ற சாதனையாளர்கள் மூத்தவர்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு எழுதுகிற எண்ணமெல்லாம் நான் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு தோணும். ஏன்னா நீங்க வந்திருக்க நீங்கள் எல்லாம் உங்களுடைய துறைகளை சாதனை செய்துவிட்டு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்கும்போதுல எனக்கு ஒரு உந்துதல், ஒரு சக்தி, ஒரு கிடைக்கும். நிறைய சாதிச்சிருக்கிறாங்க. நான் ஒன்றும் செய்ய வேண்டிய சாதனைகள் நிறைய இருக்கிறது, பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது எனக்கு அடிக்கடி தோணும். அதே போல ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அம்மையார் திருமதி சாய் பிரசன்னா அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் இந்த ஊர்ல இந்த மாவட்டங்கள்ல நம்முடைய மாநிலம் நம்முடைய நாடு இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளுக்கு சென்றாலும் என்னை மரியாதையோடும் மதிப்போடும் என்னை அழைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் ரொட்டேரியன் என்று சொன்னார்கள். அந்த வகையில் நானும் ரொம்ப பெருமைப்படுகிறேன். கேட்டீங்கன்னா ஆனரரி லைஃப் மெம்பர் கொடுத்து இந்த ரோட்டரி கிளப்பை ஒரு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் எனக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சங்கத்தை பொறுத்தவரை நான் இன்னவர்களுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. கண்டிப்பாக வருங்காலில் இந்த சங்கத்திற்கு என்னாலான உதவிகள் நான் கண்டிப்பாக செய்வேன் என்ற வகையில் குறிப்பிடுகிறேன். அதே போல இங்கே நம்முடைய முதன்மை கல்வி அலுவலரும் அதே போல இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக வந்து இங்கே வாழ்த்துறை வழங்கிய திரு சாந்தகுமார் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் இந்த பள்ளிக்கு சொல்லிட்டு. இந்த கோரிக்கை 2 கோரிக்கைகள். ஒன்று, இந்த பள்ளிக்கு தேவையான சுற்றுச்சுவரை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 2வது, வரும்பொழுது நாங்கள் பார்த்தோம் சேரும் சகதியுமாக இந்த சாலை இருக்கிறது. ஒரு நல்ல தார் சாலை அல்லது சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுங்கள் என்று 2வது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்து கண்டிப்பாக இந்த ஆண்டில இல்ல வரும் ஆண்டில இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். இந்த அவர் சார்பாக நான் இங்கே இந்த வாக்குறுதியை மறுத்துவிட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கிறேன். இன்னைக்கு இந்த அம்மையார் சாய் பிரசன்னா அவர்கள் 35வது ரோட்டரிகளுடைய இந்த மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்னு சொன்னாங்க. பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா,
முதல் பெண்மணி இந்த பொறுப்பை தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். ரோட்டரி கிளப்புக்கு என்ன ஒரு பெருமைன்னு கேட்டீங்கன்னா, ரெட் கிராஸ் சொசைட்டி ஆரம்பிச்சாங்க, 1700களில் ஆரம்பிச்சாங்க. அந்த சங்கமானது ரெட் கிராஸ் சங்கம்ன்றது அவசர கால நிலையில் தான் அந்த சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும். ஒரு போர்க்காலத்திலே ஒரு எமர்ஜென்சி காலத்தில் செயல்படக்கூடிய சங்கம் ரெட் கிராஸ் சங்கம். ஒரு முதல் சங்கமாக உலகளாவிய ஒரு சங்கம், சமூக சேவை செய்கிற ஒரு சங்கமாக ஆரம்பித்த சங்கம் தான் ரோட்டரி கிளப். 1905ஆம் ஆண்டு ஐயா சங்கர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள் 1905 அப்படின்னாரு. வேற ஒன்றும் இல்லை, 1905ஆம் ஆண்டு தான் ரோட்டரி கிளப் ஆனது. முதல்ல அமெரிக்க நாட்டிலே பால் ஹாரிஸ் என்பவரால் துவக்கப்பட்ட சங்கம் தான் இந்த ரோட்டரி கிளப் சங்கமானது. நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 1920ஆம் ஆண்டு கொல்கத்தா மாநகரில் இந்த சங்கம் துவக்கப்பட்டது. ஆரம்பிக்கும் பொழுது அமெரிக்காவில் 4 உறுப்பினர்கள் கொண்டு தான் முதல் ஒரு மீட்டிங்கே நடந்திருந்தது சங்கத்தில். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக இந்த சங்கம் வளர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 180 நாடுகளுக்கும் மேலாக இருக்கின்ற நாடுகளில் இன்றைக்கு 35,000 குழுக்கள், கிளப்புகள் இன்றைக்கு ரோட்டரி சங்கத்தில் இன்றைக்கு இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா 10,25,000 உறுப்பினர்களுக்கு அதிகமாக இந்த சங்கத்தில் இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகளிலும் உறுப்பினராக இந்த சங்கத்தை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், பேசும்பொழுது திரு ரவிச்சந்திரன் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். பேசும்பொழுது இந்த மாதிரி சங்கத்தினுடைய செயல்பாடுகளை என்ன குறிப்பிட்டார்கள். சொன்னாங்க, கல்வி, சுகாதாரம், சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் சொன்னார். அதில் இன்னொரு கருத்தையும் நான் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான வளர்ச்சி மற்றும் அவர்களுக்கான மேல்மேலும் வாழ்க்கையில் வளர்வதற்கான வழிகளையும் இந்த சங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்த செயல்களை உதாரணமாக கட்டிடங்கள் அந்த அளவில் நிறுத்திட்டாங்க. இது மட்டும் இல்லை, திரைக்கு பின்னால் பல நல்ல செயல்கள் இந்த சங்கமானது செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சங்கத்தில் நானும் ஒரு ஆனரரி மெம்பர், ஒரு உறுப்பினர் என்று சொல்லி பெருமைப்படுகிறேன். இப்படி இந்த சங்கமானது ஆரம்பித்து நம்முடைய திருவண்ணாமலையில சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன ஒரு விஷயம், சிறப்பான விஷயம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மகளிருக்கு இந்த சங்கத்தில் இடம் கொடுக்கல ஆரம்பத்தில் ஆரம்பிச்ச உடனே. ஏன்னா அப்போ ஒரு பாலின பாகுபாடு இருந்தது. அதுக்கு வழக்கெல்லாம் நடத்தினாங்க நீதிமன்றத்தில். 1987ஆம் ஆண்டு தான் முதலாக அபிஷியலாக வந்து பெண்களை உறுப்பினராக்கலாம் அந்த சங்கத்தில் சொல்லி கிளப்பில் சேர்க்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் 1987ஆம் ஆண்டு தான் முதல்ல ரோட்டரி கிளப்புக்கு ஒரு பெண் பிரசிடென்ட், ஒரு மகளிர் வந்து ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்த ஆண்டு 1987ஆம் ஆண்டு தான். அப்படிப்பட்ட பெருமைகளை இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே முதலாக ஒரு பெண் ஒருவர் இந்த தலைவராக வந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் நமக்கெல்லாம் பெருமை, இந்த சங்கத்திற்கு பெருமை. அவருக்கு நாமும் தோல் கொடுத்து அவருக்கு உதவியாக இந்த சங்கத்தை சிறப்பாக செயல்படுத்த நாமும் அவருக்கு உதவி புரிவோம் என்று தெரிவித்துக் கொண்டு, என்ஜிஓஸ் மட்டும் இல்லை, இது அரசாங்கத்தை பற்றி சொன்னார்கள். நம்முடைய சிஓ பேசும்போது சொன்னார், நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அப்போ இல்லை, கலெக்டர் வந்து அப்போ இருந்த கலெக்டர் வந்து அம்மையார் சாயப்பிரசன் அவர்கள் சொன்னார்கள், கண்ணகி அம்மையார் கலெக்டராக இருக்கும்பொழுது நாங்கள் செய்த தன்னார்வர்கள் தொண்டை பார்த்து அரசாங்கமே செயல்படுது. எனக்கு ஒரு நினைவு டக்குன்னு வந்தது. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 1971ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை 5 முறை முதல்வராக ஆண்ட முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா நரம்பு சிலந்தி வியாதி என்று சொல்லுவார்கள். என்னோட தந்தையார் அடிக்கடி பேசும்போது குறிப்பிடுவார். ஆங்கிலத்தில் மருத்துவத்தில் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிராகன் புலியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அம்மையார் அவர்களுக்கு தெரியும், சாரப்பிரசன் அவர்கள். இந்த தொற்றானது தமிழ்நாடு முழுக்க பரவி கொண்டிருந்தது. அப்பொழுது கலைஞர் அவர்கள் சுகாதாரத்துறை செயலாளரையும் அதை சார்ந்த அமைச்சர் பெருமக்களையும் அழைத்து ஒரு குழு அமைத்து இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு அசுத்தமற்ற ஒரு நீர், நாம் குடிக்கிற நீரால் தான் அந்த வியாதி வருகின்றது காரணத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்பொழுதுதான் கலைஞர் அவர்கள் ஒரு தன்னுடைய அரசாங்கத்துடைய தலைமையாக கொண்டிருக்கும் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் முடிவெடுத்தார்கள். என்ன முடிவெடுத்தாருன்னா, அன்றைக்கு தான் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கிராமத்திற்கும் மேல்நீர் குடிநீர் தேக்க தொட்டி, ஓவர் ஹெட் டேங்க் கட்டணம் சொல்லி கொண்டு வந்தாங்க. சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் ஒரு திட்டத்தை அன்றைக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதை செய்த கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த நோயானது மறைந்தது. அதே போல அவருடைய ஆட்சி காலத்தில் கண்ணொலி இயக்கம் என்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தார்கள். பார்வை குறைபாடு உள்ளவர்கள், ஏழை தாய்மார்கள், அவர்கள் தான் சரியா இல்லைன்னா அவர்கள்லாம் கண்ணாடி வழங்குகின்ற திட்டத்தை, கண்ணொலி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்து, எதுக்கு இது சொல்றேன்னா, அரசாங்கம் அவர்களால் முடிந்த செயலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மை போன்ற ஒரு தனியார் தொண்டு நிறுவனங்களையும் நாமும் அவர்களோடு சேர்ந்து இணைந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் விரும்புகிறார்கள். அதற்காக
அவர்கள் அதுக்கான வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு உதவியாக என்று சொல்வதை விட நம்முடைய சமூகத்தை முன்னேற்ற நம்முடைய இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவண்ணாமலையானது ஒரு பின்தங்கிய மாவட்டம் பொருளாதார ரீதியாக. அந்த அடிப்படையிலே பல்வேறு தேவைகள் நம்முடைய மாவட்டத்திற்கு இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ரோட்டரி சங்கம் மூலமாக அதையெல்லாம் நாம் சிறப்பாக செயல்படுத்த முடியும். வந்திருக்கின்ற புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அம்மையார் சாய் பிரசன்னா அவர்களுக்கும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் திரு செந்தில்குமார் அவர்களுக்கும் அதே போல புதியதாக பொறுப்பேற்கின்ற அந்த குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாமும் அவர்களோடு இணைந்துவோம், கரம் கொடுப்போம், தோல் கொடுப்போம், சிறப்பாக செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக தலைவர், செயலர், பொருளாளர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனத்தார்ந்த சிறந்தார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பப்பா மாண்புமிக்க தங்களுடைய பேச்சு எங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தியது, நம் அனைவரையும் கட்டி போட்டது, உற்சாகப்படுத்தியது. இந்த கூட்டத்தினை கட்டி போட்ட தங்களுக்கு தங்களுடைய மாண்புமை பேச்சு எங்களை உண்மையாகவே தலைநிமிர செய்திருக்கிறது. செந்தில் அவர்கள் வழங்கு நிகழ்வு நிறைவு பெற இருக்கின்றது. அமைதிக்காக நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். கற்க கசடர கற்றவை கற்றபின் இருக்க அதற்கு தக என்ற வள்ளுவருடைய வார்த்தைக்கு ஏற்ப இந்த ரோட்டரி கிளப் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் கற்றதால் தான் இந்த செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் கற்காமல் இருந்திருந்தால் இப்பேற்பட்ட செயல்களை செய்திருப்போம் என்று கேட்டால் இல்லை. கற்றதனுடைய பயனாகத்தான் இன்றைக்கு ரோட்டரி கிளப்புடைய 35வது பிரசிடண்டாக பொறுப்பேற்கும் மரியாதைக்குரிய அம்மா சாய் பிரசன்னா அவர்கள் அவருடைய கல்வியால் தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறார். பல்வேறு நாடுகளில் சென்று பல சேவைகளை புரிந்திருக்கிறார் என்பது இதில் எந்த ஐயமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய தலைவர் பதவி மேலும் மேலும் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். எங்கள் ஊராட்சி சார்பாக எங்கள் ஊராட்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ரோட்டரி கிளப் சார்பாகவும் அண்ணன் ரோட்டரி கிளப்பிலே புதிதாக உறுப்பினராக இருந்துள்ள எங்கள் மருத்துவர் அண்ணன் ஏவாவே கம்பன் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் அவர்கள் உறுதியளித்து விட்டார். இந்த இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் மற்றும் சாலை வசதி இந்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டு செய்வதாக அண்ணன் உத்தரவாதம் செய்துவிட்டார். எங்களுக்கு அதுவே மிக்க மகிழ்ச்சி. நான் அதைத்தான் கூறிக்கொண்டு என்னுடைய தலைவரிடம் மனு ஒன்று எழுதி கொண்டு நான் வந்தேன். அண்ணன் என்னுடைய மனுவை பார்க்காமலே அவர் நடந்து வந்த பாதையை கண்டு உத்தரவாதம் கொடுத்து விட்டார். மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த நேரத்திலே கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணனோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வருகிறவர் என்றும் ரோட்டரி கிளப்பிலே தலைவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற செயலாளர், பொருளாளர், தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் அவரோடு சேர்ந்து நல்ல பணியை செய்யுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. நாங்கள் அழைக்கிறோம். ஆனால் அவர்களை தொடர்ந்து பிடிஏ இருக்கக்கூடிய அப்போதுரை அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய தொடர்ந்து நவநீதம் ஆறுமுகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய பொருளாளர் பயசரி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். பாலன் முருகன் அவர்கள் ஷால் அணிவித்து நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு ஷால் அணிவிக்க பூரணச்சந்திரன் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கருகில் அழைக்கின்றோம். எங்களுடைய பெரிய நல்ல ஒரு ஸ்பீக்கர், அவருடைய குரல் கூட பார்த்தீங்கன்னா பெரிய குரல் அமைக்க எங்களுடைய மெய்யூர் சந்திரன் அவர்கள் மேடைக்கருகில் அன்போடு வருகிறார்கள். அடுத்து ரமணன் அவர்களை தலைமணி அவர்களுக்கு திருவண்ணாமலை சங்கத்தின் சார்பாக ஊராட்சி மன்றத்தினுடைய அடியார் இங்கு வந்து நிகழ்ச்சியை பெருமைப்பட்டார்கள்.
பாஸ்ட் பிரசிடென்ட் இடம் வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொடுக்க தங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு விட்டு வைப்போம். நிகழ்ச்சி இன்னும் 1-2 மணித்துளிகளில் நிகழ்ச்சி நிறைவு வர இருக்கிறது. தயவு கூர்ந்து ரோட்டரி நண்பர்கள் இடம் அமர தங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மியாவாக்கி உண்மையிலேயே இந்த திட்டத்தின் மூலம் பணிவிடும் மனப்படமாய் மாற இருக்கிறது என்பதை இப்போது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா இந்த இயருக்கு நம்ம திருவண்ணாமலை ஸ்கூல்ல 1000 சதுரடிகள் கேட்டோம். 2000 சதுரடி எச்சம் கொடுத்துருக்காங்க. வெறுனே மரம் நட்டுக்கு போறது ரொட்டேரியன்ஸோட வேலை இல்லை. முழு மூச்சா 1000 கண்கள் போல அங்கே நடக்குகின்றோம். அந்த விழாவுக்கு முதல் கண்ணை எடுத்து நம்முடைய கம்பன் அவர்கள் அளிப்பார்கள். இந்த நன்றி அணிகள் முடிந்தவுடன் அங்கே அந்த மூலையில ஸ்டார்ட் பண்றோம் கம்பன்ஸ். ஸோ நீங்கள் அங்கே வந்து ஒரு கண்ணை நட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம். ஏன்னா டைம் ஆகுறதுனால உங்களுக்கு இதை நான் முன்கூட்டி சொல்லிடுறேன். கோட் ஆஃப் தேங்க்ஸ் முடிந்தவுடன் 2000 அடி காடு இங்கே இருந்ததுனாலே ஒரே ஒரு ஊரால் இந்த அடியானாவளிக்கு நீர் வந்துவிடும். இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணால் கல்வி வந்துவிடும். ரொட்டேரியன்களாக நாங்கள் நீரும் அந்த குழந்தைகளுக்கு கல்வியும் கொடுத்தாலே அந்த ஏரியா மிக சிறந்த ஏரியாவாக மலரும் என்பதனால் இதை நாங்கள் முன்னெடுத்து வைத்திருக்கிறோம். இது முடிந்தவுடன் நீங்கள் அங்கே வர வேண்டும். முதற்கண் இந்த பொறுப்பு வழங்கிய எங்களுடைய தலைவி அம்மா சர்வீஸ்லாம் அவர்களுக்கும், இந்த கிளப்போட முன்னாள் தலைவர்கள், முன்னாள் பிடிஜி, என்னுடன் பணியாற்றக்கூடிய ஏற்புநர்கள், உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமடல் பாளையம் ஜோதியாக்கும் மனத்தினால் மத்தியமத்தினால் இயற்கைக்கு செய்யும் சிறு நன்றியாய் மியாவாக்கி மனம் அற்புத தருளால் பல வனம் தனிப்பெருமை அளிக்கிறது. அதுபோல் அற்புத தருங்களால் இங்கே குடியிருக்கும் மதிப்புக்குரிய கம்மனையா அவர்களுக்கும், மதிப்புக்குரிய அரசு சிஇஓ அவர்களுக்கும், மதிப்புக்குரிய டிஓ அவர்களுக்கும், விஷால் ஜெயின் அவர்களுக்கும், நமது அடியாமலை ஊராட்சி மன்ற தலைவர் நவநீதாமன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் ராமலிங்கம் அவர்களுக்கும், திருமதி சாந்தி விஜயன் மற்றும் ஓய்வூதியுள்ள மற்ற கிளப்பில் ஓய்வூதியுள்ள தலைவர், செயலாளர், பொருளாளர், இதை தவிர்த்து என்னுடன் ஓய்வூதியுடைய மனைவி, அதை தவிர்த்து என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க. முன்னாள் துறை தலைவர் பாபு அண்ணன், நம்ம வெடிப்புணர்வு தலைவர் ரமேஷ் மற்றும் சந்திரன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பணி பேசி ராசி வரல, நான் பாஸ் பேசுறேன். இப்பொழுது கீழ்ப்பகுதியுடைய நண்பர்கள் கீழ்ப்பகுதிக்கு வந்து சிறப்பித்துக் கொடுக்க அன்போடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.